check, Hello, check, Mikshik. Hello, 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 Mikshik. check, check this, check, check, check this. Hello, Mikshik. Good morning, ladies and gentlemen. Well, ladies and gentlemen, this is a great occasion we are gathered here. On behalf of All India Chamber of Commerce and Industries, warm welcome to everyone. இந்த மாபெரும் விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்பது உங்கள் அபிமான ஆல் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தூத்துக்குடி.
Well, ladies and gentlemen, here comes the great dignitary, Dr. or Mahindran, on behalf of All India Chamber of Commerce and Industries. Warm welcome, sir. இந்த மாபெரும் விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற அன்பிற்கினிய திருவாளர் டாக்டர் ஆர் மகேந்திரன் எம்பிபிஎஸ் எம்டி, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ எக்ஸ்போவின் இந்தியன் வெண்ணிலா இனிஷியேட்டிவ் அன்னார் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். Hello. Well, ladies and gentlemen, now we are going to have the meaningful ceremony that is for the unpredictable personalities. On behalf of All India Chamber of Commerce and Industries, warm welcome to everyone, those gathered here to witness this wonderful ceremony program. இன்னும் சற்று நிமிடங்களில்
உங்கள் அபிமான இந்த மாபெரும் பிரம்மாண்டமான நிகழ்வு தொடங்கவிருக்கின்றது. இந்த மாபெரும் நிகழ்வினை சிறப்பித்து மகிழ வருகின்றிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தூத்துக்குடி ஆல் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வரவேற்புகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம்.
sure. இதம் தரும் இனிய பொன்னும் காலை பொழுதில் சுகம் தரும் காலை வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். Ladies and gentlemen, All India Chamber of Commerce and Industries proudly welcomes everyone, those gathered here for this meaningful ceremony. The investiture ceremony, this is not a normal ceremony. This is a meaningful ceremony for the new bearers that is done by the All India Chamber of Commerce and Industries. இனிய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில்
நமது பிரம்மாண்டமான நிகழ்வு இந்த மாபெரும் மேடையில் அலங்கரிக்க இருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். குடிச்சுக்கிட்டே இப்பதான் குடிச்சேன். முத்து நகரிற்கு பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுட்டுக்குரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றோம்.
சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்வினை அலங்கரிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொழில்துறையின் சங்கமான முத்து நகரின் பிரம்மாண்டமான இந்த மாபெரும் விழாவானது ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுட்டுகுரின் பெருமையுடன் இந்த மின்னொளி அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Cordial welcomes everyone on behalf of All India Chamber of Commerce and Industries Tuticorin. Ladies and gentlemen, let us give a big round of applause because our chief guest majestically coming towards the dais to witness this wonderful ceremony. On behalf of All India Chamber of Commerce and Industries, warm welcome to Srimadi Kanimoli Karunanidhi, Thuthukudi Constituency, Tuticorin. Welcome, ma'am. அவர்களோடு இணைந்து வருகின்றிருக்கின்ற முத்து நகரனுடைய முதன்மையான மேயர் அன்பிற்கினிய திருவாளர் NP ஜெகன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினுடைய மேடை அலங்கார நேரம். அமர்ந்திருக்கின்ற நல்லுள்ளங்கள் இந்த மாபெரும் நிகழ்வினை செவ்வனை சிறப்பாக வழிநடத்தி இந்த நிகழ்விற்கு பெருமை சேர்த்து உங்கள் அனைவரையும் அன்புடன் பெருமையுடன் அழைப்பது உங்கள் அபிமான ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தூத்துக்குடி.
Hello. A bright good morning, ladies and gentlemen. Today we have this blissful occasion on behalf of All India Chamber of Commerce and Industries Tuticorin. There is no substitute for the member of All India Chamber of Commerce. Now we are going to start the fabulous festival with the God's blessing. Prayer is a concentration of positive thoughts. Every positive thought is a prayer which will change your life. May I now request the blooming stars of KVS Matriculation Higher Secondary School to hymn now. Let us stand for prayer song. இறைவனின் ஆசியோடு புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள், இனிதே துவங்கட்டும் இந்த விழா நாள். எங்களின் அழைப்பை ஏற்று பறந்து விரிந்த மனதோடு இங்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எங்கள் காலை வணக்கம். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவினை மகிழ்வோடு தொடங்கிட நன்னெறிகளை வளர்க்கும் மும்மாதிரியான எம் கேவிஎஸ் பள்ளி மாணவ செல்வங்களை இறைவணக்க பாடலை பாட அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே, எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே ஒலித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே, ஒலித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே. வேலமுகத்தோனே ஞான பொருளோனே, வேலமுகத்தோனே ஞான பொருளோனே, நாத பிரம்ம சிவ பாலகனே, நாத பிரம்ம சிவ பாலகனே. சரணம் சரணம் விநாயகனே, சரணம் சரணம் விநாயகனே. Thank you. வந்தோரை வரவேற்பது தமிழனின் பண்பாடு. வளமான வார்த்தைகளால் நலம் பெற வார்த்தைகளை மகிழ்வோடு விளங்குவது வரவேற்பினுடைய மகிழ்ச்சி. கடந்த காலங்களில் சாதனைகள் பல புரிந்து Coming together is a beginning. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழுக்கென்று ஒரு பெருமை உலகளாவிய மட்டும் இருக்கின்றது. தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்போம் தமிழன் என்ற உணர்வோடு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிசனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல்
அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் அமர்வோம். வருகை தந்திருக்கின்ற நல்லுள்ளங்கள் வான் நோக்கிய புகழடைய வேண்டும், செழுமை அடைய வேண்டும். இயற்கையோடு இணைந்த இவ்வுலகில் மங்களகரமான வாழ்வினை தொடங்கிட ஒருவரை வாழ்த்துவதும் வரவேற்பதும் மகிழ்ச்சிக்குரியது. Coming together is a beginning. Keeping together is a progress. Working together is a success. Of course, we all are successful people gathered here. May I now request the star of excellence, silent achiever, and beautiful smile, Shri G.P. Joprakash, former President of All India Chamber, to welcome the esteemed gathering. பல சாதனைகளை ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பெருமையுடன் விளங்கிய அன்பிற்கினிய தலைவர் திரு ஜிபி ஜோபிரகாஷ் அவர்களை வரவேற்பை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் வளர்ப்போம், தொழிலாளர் துயர்துடைப்போம் என்ற குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு 1982ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 40 ஆண்டுகள் முடிவடைந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது நமது அகில இந்திய தொழில் வர்த்தக சங்கம். அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கத்தின் 2022-2024 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அவர்களுக்கு பதவியேற்பு விழா நடைபெறவிருக்கிறது. இந்த விழாவிற்கு நமது சங்கத்தின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து தலைமையேற்று பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கீதா ஜீவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி வணக்கத்துக்குரிய மேயர் திரு என்பி ஜெகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பு அழைப்பராக வருகை புரிந்துள்ள தொழிலதிபரும் இந்தியா வெண்ணிலா குழுமத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் மகேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இங்கு நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் தலைவர்கள் மதிப்பிற்குரிய திரு ஜோ வில்லவராயர், மதிப்பிற்குரிய திரு டி உதயசங்கர், மதிப்பிற்குரிய டி வேல்சங்கர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு சார்ந்த அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு வாழ்த்துறை
வழங்க வந்துள்ள ஸ்பிக்கில் நிறுவனத்தின் திரு எஸ்.ஆர். ராமகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். டிசிடபிள்யூ ஸ்தாபனத்தை சார்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். புதிதாக பொறுப்பேற்க உள்ள சங்கத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நமது அகில இந்திய வர்த்தக சங்கத்தினை உலக அளவில் பெரிய வர்த்தக சங்கமாக திகழ்வதற்கு சங்க உறுப்பினருடன் இணைந்து செயலாற்றவும் இந்த விழாவிற்கு வரவேற்புரையாற்ற என்னை அழைத்ததற்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தோரை வெள்ளமாக வரவேற்ற பாசத்திற்குரிய தலைவர் ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் திருவாளர் ஜி.பி. ஜோப்ரகாஷ் அவர்களுக்கு நன்றி. We will now have the lamp lighting ceremony. We must all say enthusiastically, "I must be the light of someone." May I please request the following dignitaries to light the lamp and join us for the lamp lighting ceremony. அறியாமை என்னும் அகவரில் அகற்றி அறிவு திறனும் உள்ளொளி பெருக்கி பிறப்புக்கும் யாவருக்கும் என்று பகுத்தறிவெனும் ஒளியினை மனதிலேற்ற முதலாவதாக இந்த ஒளியானது திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களால் சிறப்பாக இந்த ஒளி ஏற்றப்படுகிறது. அனைவரும் கரங்களை தட்டி இந்த நிகழ்வினை மகிழ்விப்போம். இப்பொழுது சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களை விளக்கேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாவதாக நமது மேயர் அவர்கள் இப்பொழுது ஒளியேற்றி சிறப்பிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வெண்ணிலா குழுமத்தினுடைய இயக்குனர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் புதிய தலைமையில் பொறுப்பேற்க தயார் நிலையில் இருக்கின்ற அன்பிற்கினிய திருவாளர் டி.ஆர். தமிழரசு அவர்கள் இப்பொழுது ஒளியேற்றி சிறப்பிக்கின்றார்கள். தேங்க்யூ எவ்ரிவன். Honoring the chief guest, INVESTITURE ceremony, நமது அழைப்பினை ஏற்று முத்து நகருக்கு கலைஞரின் கவிதை மொழி வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்திட ஸ்ரீமதி ஷீலா தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. திருமதி ஷீலா தமிழரசு அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மலர் என்பது மனம் தருவது. இதோ இந்த மலர் அணிவித்து சிறப்பித்திட ஸ்ரீமதி கமலா தேவி சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் கனிமொழி அவர்களுக்கு இந்த மனம் தரும் மலரானது கௌரவிக்கப்படுகின்றது. நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்திட ஸ்ரீ டி.ஆர். தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ. நமது அன்பான அழைப்பினை ஏற்று இந்த மாபெரும் நிகழ்வினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற பாசத்திற்குரிய அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்திட ஸ்ரீமதி கீதா பாலமுருகன் அவர்களை அன்புடன் வேண்டிக் அழைக்கின்றோம். மனம் தரும் மலர் அணிவித்து சிறப்பித்திட திருமதி சந்திரா சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். May I call upon Sri S. Shankar Marimuthu to honor
Our guest of honor, Srimati Geeta Jeevan with memento. முத்து நகரின் முதல் ஆண்மகன் மேயர் என்ற பெருமையோடு இங்கு நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அண்ணன் என்பி ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்திட பேர்ல் சிட்டி திருவாளர் சுரேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது சிறப்பிக்கின்றார்கள். பேர்ல் சிட்டி இன்ஜினியரிங் பில்டர்ஸ் அன்பிற்கினிய அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது பாசத்துக்குரிய மேயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். I proudly call upon Mr. Vivekam G. Ramesh to honor our worshipful Mayor N.P. Jagan. Here comes the royal personality, Sri Jesaya Villabrayer. To honor a worshipful Mayor N.P. Jagan with memento. உலகளாவிய தொழில் நிறுவனங்களுடைய அதிபர் என்ற முறையில் பெருமைப்படுவது அனைவரும் உண்டு. அந்த வகையில் நமது அழைப்பிற்கு பெருமை சேர்க்க இங்கு வருகின்றிருக்கின்ற டாக்டர் ஆர் மகேந்திரன், ஃபவுண்டர், சிஇஓ, எக்ஸ்போவன் இந்தியன் வெண்ணிலா இனிஷியேட்டிவ் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்திட அண்ணன் நாட்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The great personality of the basketball in Tuticorin, அண்ணன் டிஆர் பாலமுருகன் அவர்கள் மனந்தரும் மலர் அணிவித்து இப்பொழுது சிறப்பித்து மகிழ்கின்றார்கள். Dr. or Mahendran is being honored by Sri D.R. Balamurugan. சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பித்திட வெற்றி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thank you everyone for accepting this. கடந்த கால நினைவுகளையும் கடந்த கால சாதனைகளையும் நம்மோடு பகிர்ந்து இன்றைய விழா நாயகர்களிடம் கடந்த கால சாதனைகளை வழங்கி சிறப்பித்திட பாசத்திற்குரிய திருவாளர் ஜி.பி. ஜோபிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Handing over the office bearers file to Srimati Kanimoli Karnanidhi by G.P. Joprakash. அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கத்தில் 2022-2024 ஆண்டிற்கான நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியின்றி திரு டி.ஆர். தமிழரசு அவர்கள் தலைவராகவும் திரு எஸ். சங்கர் மாரிமுத்து அவர்கள் பொதுச் செயலாளராகவும் திரு ஜேசையா வெள்ளவராயர் அவர்கள் பொருளாளராகவும் திரு பி. பிரேம்பெற்றி அவர்கள் துணைத் தலைவராகவும் திரு டி.ஆர். பாலமுருகன் அவர்கள்
துணைத் தலைவராகவும், திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் துணை தலைவராகவும், திரு ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர்கள் இணை செயலாளராகவும், திரு ஜே பிரேம் பால் விநாயகம் அவர்கள் நிர்வாக செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Good morning. To all the new office bearers of the All India Chamber of Commerce and Industries, you have been elected by the members and entrusted with the important responsibility of guiding the Chamber during the coming term. I now request President-elect T.R. Tamizharasu to come forth and raise his hand and take the oath of office. I, T.R. Tamizharasu, do solemnly pledge that I will faithfully execute the office of President of the All India Chamber of Commerce and Industries, and that I will bear true faith and allegiance to the same. That I take this obligation freely, without any reservation, and that I will well and faithfully discharge the duties of the office on which I am about to enter, and that I will, to the best of my ability, support, uphold the Constitution and bylaws of the Chamber. Will you fulfill the responsibilities of your office to the best of your ability and in accordance with the constitutional documents of the Chamber? I will. Adorns the President. Congratulations. I now request Secretary General-elect Shankar Marimuthu to come forth and raise his hand and take the oath of office. I, Shankar Marimuthu, do solemnly pledge that I will faithfully execute the office of Secretary General of All India Chamber of Commerce and Industries, and that I will bear truth, faith, and allegiance to the same. That I take this obligation freely, without any reservations. That I will well and faithfully discharge the duties of the office on which I am about to enter, and that I will do my best, my ability to support, uphold the constituents and the bylaws of the Chamber. Thank you. Congratulations to Sri Shankar Marimuthu. The Kamal Healthcare Product Private Limited, Tuticorin, are selected as the General Secretary. Thank you. சிறந்த பணிகளை வளமோடு செய்திட வாழ்த்துக்கள். I now request Treasurer-elect Jesaya Villavaraya to come forth and raise his hand and take the oath of office. I, J. Jesaya Villavaraya, do solemnly pledge that I will faithfully execute the office of Treasurer of the All India Chamber of Commerce and Industries, and that I will bear true faith and allegiance to the same, that I take this obligation freely without any reservation, and that I will
well and faithfully discharge the duties of the office on which I am about to enter, and that I will do the best of my ability, support, uphold the Constitution and bylaws of the Chamber. Ladies and gentlemen, it's a time for J.C. William Royer, Wilson Shipping Private Limited. Is going to be honored by Srimati Kanimuli Karunadidi. Thank you. I now request the Vice Presidents-elect, Prem Vetri, Bala Murugan and Suresh to come forth and raise their hands and take the oath of office. We do solemnly pledge that we will faithfully execute the office of Vice President of the All India Chamber of Commerce and Industries, and that we will bear true faith and allegiance to the same, that we take this obligation freely without any reservation, and that we will well and faithfully discharge the duties of the office on which we are about to enter, and that we will do our best of our ability to support, uphold the Constitution and bylaws of the Chamber. Congratulations to Sri Prem Vetri, Vettivel and Tuticorin as a Vice President. This is an unforgettable moment. Mr. D.R. Balamurugan, VNMD from Tuticorin as a Vice President. And I proudly call upon Mr. Suresh Kumar, Pearl City Engineering Builders Tuticorin as a Vice President, being honored by our Chief Guest, Srimati Kanimuli Karunadidi. I now request Joint Secretaries-elect Vivekam Ramesh, Norton, Rajesh Balachandran, and Administrative Secretary-elect Prem Paul Nayagam to come forth and raise their hands and take the oath of office. I, Vivekam G. Ramesh, I Norton. I, J. Prem Paul Nayagam, do solemnly pledge that I will faithfully execute the office of the Administrative Secretary of All India Chamber of Commerce and Industries, and that I will bear true faith and allegiance to the same, that I take this obligation freely without any reservation, and that I will well and faithfully discharge the duties of the office on which I am about to enter, and that I will do the best of my ability, support, uphold the Constitution and bylaws of the Chamber. I proudly congratulate Sri G. Ramesh Vivekam Travels Tuticorin as a Joint Secretary. And congratulations to Mr. Norton, Nelson Poly Prince Tuticorin, Sri Prem Paul Nayagam, Kopak Abrasives and Minerals Tuticorin, Administrative Secretary. Thank you. I hereby declare the new officers of the All India Chamber of Commerce and Industries, Tuticorin, as duly invested with the powers of the Constitution and the bylaws of the Chamber. Thank you.
புதிய தலைமைகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். Skillful, accomplished, brilliant and versatile. Here comes our current president, Shri T.R. Tamilarasu, with splendid and magnificent energy for the acceptance speech. கலை மற்றும் கலாச்சாரத்தை முன்னெடுப்பவர், அரசியலில் பெண்களுக்காக பாடுபடுபவர், மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர் மற்றும் பேச்சுரிமைக்கு ஆதரவளிப்பவர். இன்றைய விழாவிற்கு தலைமை வகித்து பதவி பிரமாணம் செய்யவிருக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே, நமது தமிழ்நாட்டில் சமூக நலன் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பாடுபடும் விழாவின் கௌரவ விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர் விழாவின் கௌரவ விருந்தினர் நமது மாண்புமிகு மேயர் திரு NP ஜெகன் அவர்களே, வெனிலா விவசாயத்தில் சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றில் நிபுணர், இந்தியாவின் வெண்ணிலா ஐகான் மற்றும் விழாவின் கீனோட் அட்ரஸ் கொடுக்கவிருக்கும் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களே, சேம்பர் முன்னாள் தலைவர்கள் திரு டி வேல்சங்கர், திரு ஜோ விலவராயர், திரு டி உதயசங்கர், திரு ஜோ பிரகாஷ் அவர்களே, எனது அன்பான சேம்பர் உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சேம்பரின் அலுவலக பொறுப்பாளர்களே, வணிக சமூகத்தின் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, distinguished ladies and gentlemen, அனைவருக்கும் முதற்கண் இந்த இனிய நாளின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கத்தின் 2 ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கும் சிறப்பு நிகழ்வான பதவியேற்பு விழாவிற்கு இனிதே வரவேற்கிறேன். நமது சேம்பரின் பதவியேற்பு விழா பலருக்கு ஒரு புனிதமான மிக முக்கியமான நிகழ்வாக ஆனாலும் நமது சேம்பர் வரலாற்றில் இது ஒரு இயற்கை நிகழ்வு. கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக சேம்பர் சட்டத்திட்டங்களில் குறிப்பிட்டபடி ஒழுங்குமுறையான அதிகார பரிமாற்றம் வழக்கமாக நடைபெறுகிறது. இதில் நாம் உண்மையில் எவ்வளவு தனித்துவமாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்பது இல்லை. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் நடக்கும் இந்த விழா இப்பகுதியின் அனைத்து சேம்பர்களிலும் தனித்தன்மை வாய்ந்தது. அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கத்தின் சார்பாக உங்கள் சேவைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நமது முன்னாள் தலைவர் ஜோ பிரகாஷ் அவர்களை உங்களது தொடர்ச்சியான ஈடுபாடு இந்த சேம்பரில் மிக முக்கியமானது. எங்கள் அன்பின் அளவீடாக நமது முன்னாள் தலைவர் ஜோ பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் அஃபெக்ஷனை பெறுமாறு இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆறு ஆண்டுகளாக சிறப்பாக நமது சேம்பர் தலைவராக நடத்தி வந்த முன்னாள் தலைவர் ஜோ பிரகாஷ் அவர்களை இதை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்டுகளாக நமது சேம்பரை கட்டமைத்து இன்று ஒரு
வலிமையான செல்வாக்குமிக்க அமைப்பாக வடிவமைத்த அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த வலிமை இன்றைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை எதிர்கொள்ளும் சவால்களை நேர் சந்திக்க மிகவும் உதவுகிறது. இன்று தூத்துக்குடியில் உள்ள அகில இந்திய தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவராக நான் முறைப்படி பொறுப்பேற்கிறேன். தற்போது 40வது ஆண்டை மாணிக்க ஆண்டு விழாவாக கொண்டாடும் இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றது மிக பெருமையாக கருதுகிறேன். அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கம் 40 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டது. இன்று அது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக அகில இந்திய வர்த்தக தொழில் சங்கம் இன்று எந்த ஒரு சிறிய கனவுகளுக்கு சுருக்கி கொள்ளாமல் பெரிய கனவுகள் பெரிய நோக்கங்களுடன் செயல்பட்டு வருகின்றது. நமது சேம்பரின் உறுப்பினர்கள் தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் வலைவிரித்து உள்ளார்கள். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை என்ற வகையில் அரசாங்க நோக்கங்களை பொருளாதார யதார்த்தமாக மாற்றுவதற்கு நாம் ஊக்கியாக இருக்கின்றோம். இன்று இந்திய கூட்டமைப்பில் உள்ள 2 பெரிய தலைவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய இலக்குகளை நிர்ணயித்துள்ளனர். ஒன்று, 2025 ஆண்டுக்குள் $5 டிரில்லியன், அதாவது 385 லட்சம் கோடி ரூபாய் ஜிடிபி பொருளாதாரத்தை இலக்காக கொண்ட நமது பிரதமரும், 2, 2030 $1 டிரில்லியன், 75 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டிபியை இலக்காக கொண்ட நமது முதலமைச்சர் அவர்களும் இருவருமே தொலைநோக்கு பார்வையாளர்கள். Both of them are great visionaries and the roadmap and circumstantial facilities have been allotted towards these goals. இந்த 2 இலக்குகளை அடைய Chamber's strategic and practical response to these initiatives. ஒன்று, இந்த நோக்கங்களை அடைய உட்கட்டமைப்பு நடைமேடை உருவாக்குவது. 2, தொழில் மற்றும் வர்த்தக அமைப்புகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக அமைவது. 3, தென்பகுதியில் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப முயற்சிகளை தொடங்குதல், ஊக்குவித்தல், ஆலோசனை வழங்குதல் மற்றும் செயல்படுத்துதலுக்கு உதவியாக இருப்பது. இந்த காலகட்டத்தில் அதிநவீன எல்லை தொழில்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் கூடிய மதுரை தூத்துக்குடி தொழில்துறை வழித்தடத்தை மதுரை தூத்துக்குடி தொழில்நுட்ப வழித்தடமாக மாற்றிட மறு ஆய்வு செய்ய அவசியம். Today, this is a call to action, a clarion call to chart new frontiers, to embark on the important task of commerce and industry building in the region. Our mission is to make business work for everyone, every day, everywhere. It does not require our best effort to believe in ourselves and to believe in our capacity to perform great deeds. To believe that together with your help and the cooperation of the government, we can and will achieve these goals. We believe in that. We are the All India Chamber of Commerce and Industry. நிறைவாக நமது அனைத்திந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்தின் சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு இணங்க எப்போதும் பொது நலனுக்கான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அகில இந்திய வர்த்தக சபைக்கு சேவை செய்வதாக உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். புதிய எண்ணங்களோடும் புதிய முயற்சிகளோடும் கனவுகளோடும் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய ஸ்ரீ TR தமிழரசு அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகளை கரபோசியாக தெரிவித்து மகிழ்கின்றோம். May I now request Sri S.R. Ramakrishnan, the whole-time director, to address the gathering. Welcome, sir. ஸ்பெக் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு S.R. ராமகிருஷ்ணன், ஹோல் டைம் டைரக்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். Honorable Member of Parliament Srimati Kannimozhi Karunanidhi, Honorable
Minister of Social Welfare and Women Empowerment, Srimati Geeta Jeevan, Honorable Mayor of Tuticorin Municipality Corporation, MP Jagan, the office bearers led by Tamilarasan, the newly instituted office bearers of All India Chamber of Commerce and Industry. Ladies and gentlemen, good morning to all of you. Tuticorin is in a territory which has a very glorious history of trade and commerce. Portuguese came for trading in 1582. The Dutch came for trading in 1658, and the British took over from the Dutch in 1786. Sadly, we were colonized by one of the traders, and we respectfully at this stage remember the great sacrifices and the contribution made by patriots like Subramanya Bharati and V.O. Chidambaram. That apart, the indirect impact on the trade infrastructure was great. I specifically wanted to mention this because trade was flourishing even in the 19th century. Tuticorin became an anchorage port with lighterage facilities way back in 1864. When the first wooden jetty was constructed in Tuticorin port, a lot of import and export activities were taking place. I hear from my Dutch friends that ABN AMRO started its first branch in India, banking branch in India, in Tuticorin. I am not very sure whether that is true or not, but we can always check it out. So much for the great history of trade and commerce of Tuticorin. ஏதோ ஒரு மைக் ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் வருது. அது ஆனில் இருக்கா? Thank you. I stand here with a bit of a pride in front of all of you. As Tamilarasan was mentioning, All India Chamber of Commerce and Industry will be celebrating its 40th year in this August. I remember the day on 3rd August 1982, when AICCI was born in Spick's guest house. I think the stalwart sitting here would remember that. Around the same time, my association with Tuticorin, I will also complete 50 years of my association with Tuticorin, and I am saying this for a purpose. 53 years ago, Spick was born with the great efforts of the Tamil Nadu government, headed by the then Chief Minister, Kalaignar Karunanidhi, and his great facilitation mechanisms. Tuticorin had no infrastructure. Even the major port of Tuticorin was only 20% complete. The south breakwater had progressed only up to a place where I think today the mechanical engineering workshop is there. That's all the distance it was. It had no road infrastructure. It had no rail infrastructure. There was no direct train even from Chennai to Tuticorin. Train had to be split in Maniachi. There was no airport. Spick, I'm saying Spick because it is not Spick, it is a combined work of everybody that we built the largest urea plant in the world.
the largest single stream ammonia plant in the world, one of the largest chemical complexes in Southeast Asia with no infrastructure. What did we have at that time? What we had was the great vision of the government, the industry to be constructed and implemented, the passion of the promoters, and the support of all the local people here. That is the only way in which saying this, because if that was possible 50 years ago, today we have great infrastructure facilities in terms of port, railways, roads, which we have had in the last few decades. Their response to industry calls have been great. I believe today the industry minister could not be here because he is meeting few of the industry stalwarts. With these kind of infrastructure, with these kinds of facilitation mechanism, I am absolutely sure that Tuticorin will go places, will leap forward in a very great fashion in terms of industrial development, and the All India Chamber of Commerce and Industry will have a very great role to play in that. There is a great responsibility in all of us to actually move forward with the speed the government is moving forward. So, the office bearers of All India Chamber of Commerce and Industry, all of you have a great role to play, responsibility on your shoulders, but it is going to be an exciting time for all of you, with the great support from the Tamil Nadu government and also the great support from the local population here. So I wish all the office bearers headed by Tamilarasan all the very best in the next 2 years. Thank you very much for this opportunity. Thank you, sir, for your valuable speech and good motivation. Now, I request Sri G. Srinivasan, Senior Executive Vice President from DCW, to address the gathering. Welcome, sir. இப்பொழுது மதிப்பிற்குரிய மூத்த உதவி தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் DCW அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். Honorable Member of Parliament, Madam, Honorable Minister of Tamil Nadu Government, our Tuticorin Mayor, and the new office bearers who just took office of oath, and the Lions of this Tuticorin, or you can say elites of Tuticorin. We at the outset, my good wishes for the team and good morning to all of you. As Mr. Ramakrishnan was telling, this 40 years before, even we were the parties at the inauguration function at SPIC. DCW and SPIC were the, DCW in fact is a pillar in the entire district, started its activities in 1959, much before, when Tuticorin doesn't have any infrastructure facilities, especially in the port arena as well as road and other things. The 40 years of tireless service rendered by several past presidents have brought Tuticorin in the map of world, and it is today what we are standing today. Each and every one knows the entire team who has been selected have meticulously planned their function, which can be seen from the day when you open the paper today morning in the Dinamalar and the Hindu, how meticulously they have planned this function. Thanks for them. And being an office bearer of that association, several of you are already being there, and we know what is the responsibilities, what is the difficulties. Several times we have to meet the government officers, ministers and things like that, and we have to forget your family life and all. So it is not an ordinary position, and it is something like we have to forget your family and our business also for the next 2 years.
Then only it will be very interesting, and you can take a lot of help and development to this society. It is purely a service-oriented job where we have got a lot of responsibilities to the citizens of this Tuticorin. And on behalf of our factory and on behalf of all of us, I wish them all success in their endeavor and bring laurels to this Tuticorin further. I also make a request to this new team, because whenever there is a podium available, it is necessary that we should have some request. We can see this, our highway from this one, Sterlite to other side in this road, that is not being fully operated. It is only one way. We don't know what is the difficulty in getting that completed, whether it is a center or state relationship or railways or highways, we are not aware. But then the problem is that the commutation is becoming day by day very, very difficult. And that road is being used for all these 40 containers, 80, 20 feet containers and all. Because there's no, from Sterlite to this, that is a gateway of Tuticorin, which is there for the last 10 years. So I wish that new team first agenda is, now that we have been sworn under the golden hands of our honorable MP and ministers, and both center and state are sitting together, and we hope that this will be immediately addressed to, and Tuticorin gets a best possible entry into Tuticorin. With these few words, again I wish all the team a wonderful future and wonderful development for Tuticorin. Thank you. Thank you, sir, for your encouraging words to us. This is the time for Reverend Father Kashmir Raj from Loyola College. Jesuit institution is always different from other institutions. Reverend Father Kashmir Raj is Jesuit priest from Loyola College to felicitate with a few words. Welcome, Father. Honorable Member of the Parliament, Honorable Minister of the Social Welfare, the Honorable Mayor, and my dear newly invested President, Mr. Tamilarasu, and all the new office bearers. First of all, I wish all of you the best of luck and abundant God's blessing for the new path you have taken to develop this region. Mr. Tamilarasu, for a long time, used to speak how he wants to develop this Tuticorin region. Of course, now the harbor, Tuticorin harbor, is making waves in all over India, making records in various aspects. The best exporter, and every day, quite often, unloading a lot of things very fast, all those things. But now the most important thing I feel for this region is we are exporting a lot of things, especially cereals and grains, and now add value to them so that they become more valuable and bring for you a lot of foreign exchange. And this is important. And secondly, also, the tourism in this area is a huge opportunity. And this also we have to exploit as much as possible. So these are the two things I would like to tell the new office bearers. Now I wish all of them God's abundant blessing, wish them all success
whatever they plan to do, let them do it together with one heart and one mind to help the people and to develop this region. Thank you very much. Thank you, Father. Endeavor is a powerful element to reduce any problems. May I call upon Shri D. Arumugam to introduce Dr. Mahendran. Good morning, everyone. Today it's an honor and privilege for me to introduce our speaker, Dr. R. Mahendran. He is a doctor, agriculturist, entrepreneur, pioneer of vanilla farming in Western Ghats, and also an active politician. He is a joint secretary of IT wing in Dravida Munnetra Kalagam. He did his schooling in the Laidla Memorial School and St. Joseph's High School, Ooty. In 1985, he completed MBBS from KIMS Bangalore. In 1990, he graduated MD in Internal Medicine from Stanley Medical College, Chennai. He heads his own vanilla business, which deals with cultivation, processing, and marketing all over India and also internationally. He is the founder and CEO of Expo Van, which has changed the perception and use of vanilla worldwide. And he was the first to introduce vanilla farming in the Western Ghats. He later formed India Vanilla Initiative. It was begun with a noble aim to help organize vanilla farmers of Karnataka, Tamil Nadu, and Kerala. This helped them to get fair prices for their hard work on par with international pricing. He also owns a brand, Goodness Vanilla, which is a very popular brand among bakers. தன் தாய் தந்தைக்கு மாத்திரமல்ல, தனக்கு விவசாயம் ஊட்டிய தாத்தாவுக்கும் புகழ் சேர்க்கும் தமிழர். மருத்துவராய் மக்கள் பணி, விவசாயியாக இயற்கை பணி, ஐடி விங் பொறுப்பில் கழகப்பணி. Sir, we are glad to register that you are an inspiration not just to the farmers, but also to each one of us. On behalf of All India Chamber of Commerce and Industry, Tuticorin, we are proud to welcome Dr. R. Mahendran to give his keynote address. Thank you. Thank you, sir, for your valuable sharing with us. தொழில் துறையில் சிறந்து முன்னோடியாக திகழும் உயர்திரு டாக்டர் மகேந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஆல் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் புதிய உறுப்பினர்களுடைய, புதிய பொறுப்பாளர்களுடைய நியமனத்துக்கு இங்கே வருகை தந்திருக்கும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்றத்தின் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டான திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மினிஸ்டர் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் திருமதி கீதா ஜீவன் அவர்களே, மேயர் ஆஃப் டூட்டுக்கிரின் ஸ்ரீ ஜெகன் அவர்களே, இந்த புதிய பொறுப்பை எடுத்திருக்கும் எனது நண்பரும் பிரசிடென்ட் ஆஃப் தி ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் திரு தமிழரசு அவர்களே, மற்றும் அவருடன் மற்ற பொறுப்பெடுத்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, I've been given the job of talking about entrepreneurship and export. நான் நினைக்கிறேன் அது தூத்துக்குடிக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறத வந்து இட்ஸ் லைக் டீச்சிங் அ ஃபிஷ் டு ஸ்விம். மீனுக்கு எப்படி நீச்சல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தூத்துக்குடியை சேர்ந்தவர்களுக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கின்றேன். Tuticorin has been famous for business, for trade, right from சங்கத்தமிழ் காலத்திலிருந்தே பேர் போன வர்த்தகத்துக்கு பேர் போன ஊர் இந்த தூத்துக்குடி. பாண்டியர் காலத்திலிருந்தே இங்கே வர்த்தகம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி வில் டெல் அஸ். அது இல்லாமல் வாவு சிதம்பரனார் ஆங்கிலேயர் காலத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய வர்த்தகத்துக்கும் தன்னுடைய உரிமைகளுக்கும் நம் தேசத்துக்கு உரிமைகளுக்கும் போராடிய அவர் தந்த ஊரும் தூத்துக்குடி தான். So when all this history is here, it's a little inappropriate to be talking about entrepreneurship. Nevertheless, having been given that particular responsibility, let me just say a few words.
I'm a physician, a doctor that is, and நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அந்த விவசாயத்துக்கு திருப்பியும் விவசாயம் செய்ய வேண்டும் என்றே தான் நான் எனது சொந்த ஊரான பொள்ளாச்சி, கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு திருப்பி சென்றேன். அண்ட் 1990 27 வயசில் அங்கே சென்றிருந்தேன். அங்கிருந்து ஏதாவது ஒரு விவசாயத்தில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தவன். ஸோ யூ கேன் கால் மீ அன் என்டர்பிரனர், ஐ திங்க், பிகாஸ் ஐ டிட் start with the vision of an entrepreneurship in agri business. விவசாய சார்ந்த ஒரு தொழில், ஒரு தொழில் முனைவோராக ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தவன் நான். அதாவது என்டர்பிரினர்ஷிப் பற்றி, தொழில்முறை பற்றி பல விதமான quotes உண்டு. But the quote I like is perhaps which says, start with the vision and not with the idea of making money. Chase the vision and the money will follow you. அப்படிங்கிறது I think is what I like the most about being an entrepreneur. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும், என்டர்பிரனராக இருக்கக்கூடியவருக்கும் சரி, இன்னமேல் என்டர்பிரனராக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் அனைவருக்கும் சரி, என்னுடைய ஒரே ஒரு கருத்து, ஸ்டார்ட் வித் விஷன் அண்ட் ஒர்க் ஹார்ட் டுவர்ட்ஸ் தட் விஷன். ரத்தன் டாட்டா அவர்கள் சமீபத்தில் சொன்னார், யங் என்டர்பிரினர்ஸ் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் த ஈகோசிஸ்டம் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்ற சொன்னார். ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்டர்பிரினர்ஸுங்கிறது மிக மிக அவசியமானது. ஒரு என்டர்பிரினர்ஷிப் இருக்கும்போது அவர்களுக்கு ஊக்குவிக்கும் அளவுக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும். தற்சமயம் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஒரு வருட காலத்திலேயே எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. இந்த கடந்த சில நாட்களாக அந்த ஓராண்டு சாதனை, நமது முதல்வரின் ஓராண்டு சாதனையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து பல தொகுதிகளுக்கு சென்றிருக்கும் போது பேசுவதற்கு, as an entrepreneur, as a businessman, I don't think I am somebody who would like to go and give a false story to anybody. It's given me great pride to talk about what our particular government has been doing for the past 1 year. So therefore, to grow, what you need is your own vision, your own idea, your hard work, but at the same time, you also need the support, the infrastructure of the government in place in that particular day. And I think here is an opportunity in the last 1 year where you have a state government which is there to handhold and support you all the way. And அந்த குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பது தான் ஒரு organization like the Chamber of Commerce. So the duty of the Chamber of Commerce will be to be the bridge between the entrepreneur, the businessman and the government is one of their most important roles. அந்த குறிப்பிட்ட பொறுப்புக்கு எனது நண்பர் திரு தமிழரசு அவர்கள் பொறுப்பெடுத்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் எனக்கு அவரை தெரிந்தது நாட் ஃப்ரம் சில வருடமாக அல்ல, it goes back exactly 52 years. Maybe I'm giving you an indication of how old I am. So our friendship goes back to 52 years, right from the schooling that I had as a third standard student. Then he was always a leader. He was a leader even then in our school, and he held various positions as a leadership in the school environment. I am therefore not surprised that he has been chosen to be the president of this All India Chamber of Commerce for Tuticorin. With these few words, and இன்னும் தனியாக வர்த்தகத்தை பற்றியும் நான் செய்யும் தொழில் பற்றியும் அதில் என்னென்ன சிரமங்கள் வரும் என்றும் அதெல்லாம் பேசுவதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் மத்தியில் வந்து பேசுவதற்கு நான் நிச்சயமாக ஆவலுடன் இருப்பேன். அது இன்றைக்கு மேடையில் மிக முக்கியமான பேச்சாளர்களும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அனைவரும் இருக்கிறனால் இன்று என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் அவர் ஒரு மருத்துவர். டாக்டர் மகேந்திரன் மருத்துவர் மட்டுமல்ல, தொழில்துறையின் நிபுணர் என்று சொல்லலாம். The largest exporter of vanilla. Let us give big round of applause for Dr. Mahendran. Welcome you, sir. Congratulations. The dynamic and progressive being connected with our fervid person Jagan, now introduced by Shri C.J. Joseph Cascarino. Good afternoon, ladies and gentlemen. It gives me
immense pleasure to welcome our worshipful Mayor, N.P. Jagan Perisamy. He is also a member of the State DMK General Committee. He is a good example of hard work and endless efforts. He has been exploring the developmental works and working actively to expedite the completion of road and building works under Smart City project. We are expecting many achievements from our worshipful Mayor. We assure our best support, sir. Thank you. Thank you. முத்து மாநகரின் கெத்து நீர், மேயராய் வந்த எம் சொத்து நீர் ஜெகனே, இளையோரின் சூரியனாய் இன்றுதித்த கதிரே, கலைஞர் புதல்வனாம் தளபதியார் வகுத்த நல்வழியில் நடைபயில்வாய் சேம் கொண்ட ஜெகனே, கம்பீரமாய் வருக இதழ் மலர மணமகள வாழ்த்துரை. அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கத்தின் 2022-2024 புதியதாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து இந்த விழா இனிதே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பதவி பிரமாணம் செய்து வைத்து சிறப்புரை ஆற்றிய வருகை தந்திருக்கும் நம்ம எம்பியும் பார்லமெண்ட் உறுப்பினர் அக்கா கனிமொழிக்கா அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்றிய இருக்கும் அக்கா கீதா ஜோன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் தமிழரசு அவர்களே, செக்ரட்டரி சங்கர் மாரிமுத்து அவர்களே, பொருளாளர் சேசையானா அவர்களே மற்றும் இணை செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் வேல்சங்கர் அவர்களே மற்றும் அண்ணாச்சி ஜோ உள்ளராயர் அவர்களே மற்றும் அண்ணன் வியாபாரி சங்க தலைவர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்களே, லாரி புரோக்கர் சங்க தலைவர் அண்ணன் சுப்பராஜ் அவர்களே, அண்ணன் ஜோபராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தூத்துக்குடியை சார்ந்த தொழிலதிபர்களே, வெளியூரை சார்ந்த தொழிலதிபர்களே, இண்டஸ்ட்ரியல் டிசிடபிள்யூ, ஸ்பிக்கு மற்றும் டிஎம்பி பேங்கை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் உங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை கூற நம்ம எம்பி மேடமும் நம்ம அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில கருத்தை மட்டும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்பு வர்த்தக தொழிற்சங்கத்துக்கு என்னை அழைத்தீர்கள். மேயர் என்ற முறையில், நான் உங்கள் உறுப்பினர் என்ற முறையிலும் அதே பல கோரிக்கை வைத்தீங்கள், பல விளக்கத்தை அந்த இடத்துல நான் சொன்னேன். திருப்பியும் ஒரு சில கருத்தை மட்டும் கூற கடமைப்பட்டேன். 1982 இந்த சங்கம் ஆரம்பித்தது. இந்த சங்கம் ஆரம்பிக்கச்சில் என் தந்தையார் அவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து ஆரம்பித்த சங்கம் அதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. என் தந்தையார் கூட இந்த மீட்டிங்கெல்லாம் வந்தாலும் அவர் காலம் சென்ற பின் என்னைய உறுப்பினராக வாய்ப்பு நான் ஆனேன். நான் தொழில் நிறுவனத்திலேருந்து உள்ளவங்க தான் எங்கள் உறுப்பினராக இருக்க முடியும். நான் ஆனேன். அதே உறுப்பினராக இந்த பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்று கூறுகின்றால், இது 12வது டீம், பொறுப்பேற்றிருக்க டீம். இது வரைக்கும் இவங்க எவ்வளவோ வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பல முறைகள் சேர்ந்துருப்பாங்க. நம்ம ஊரில் உதாரணம் சொல்ல போனோம் என்றால் போர்ட்டு. இந்த போர்ட்டை பார்த்திங்கன்னா 365 நாளும் தொழில் பண்ணலாம். எந்த ஊர்லையுமே இந்தியாவில் அப்படி அமையலை. ஏன்னா ஒத்து வராது, இல்லை வந்து டிராஃபிக் பிரச்சனை இருக்கும். ஒரு நாளைக்கு 75,000 டன்னாக இருந்தாலும் 80,000 டன்னாலும் ஹேண்ட்லிங் பண்ண முடியும். அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, லாரி இருக்குது, எல்லாமே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் இப்போ ஸ்லோனோட பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு இப்போ யாருனே கண்டெய்னர் பாக்ஸ் மூவ்மெண்ட்டு தான் நல்லா போயிட்டுருக்கு. இதை இன்னும் டெவலப் பண்ணணும். நீங்கள் என்ன உங்களுக்கு உதவி வேணுமோ போட்டினாலே மத்திய அரசு வேணும், தமிழக அரசும் வந்து என்ஓசி கொடுக்க வேண்டியிருக்கும், உதவி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எம்பி மேடம் மூலிமா நீங்கள் கேட்டிங்கன்னா அனைவரும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது எல்லாம் நடந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஊர் க்ளீனாக இருக்கணும். யார் வந்தாலும் என்ன இது ஊர், ஒரு நகராட்சிக்கும் கீழே தரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட யாருனே சொன்னேன், நீங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு நான் வந்து ஆராய்ஞ்சதில் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குற 2 வேறு, ஸ்பிக்கு 1, டிஎம்பி பேங்க் கொஞ்சம். டிஎம்பி பேங்க் வந்து நாங்கள் போட்ட டெபாசிட்டுக்கு தான் கொடுக்காங்க, அவங்க கையிலேருந்து தரல. ஆனால் ஹோம் டவுன் வருஷத்துக்கு 1000 கோடி செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பிக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க, டிசிடபிள்யூவும் தரல. ஏன்னா உங்களோட கோல் எல்லாம் எங்கள் மூலியமாக தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஏற்கனவே என்ஜிடியிலேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். என்ன தெரியுமா, லாரி பொல்யூஷன்னாலையும் இருக்கிற மண்ணுனால் தூத்துக்குள்ளே வந்து வாழ தகுதி இல்லாத இடமா மாறிட்டு இருக்குன்னு. அதுக்குள்ளே முயற்சியினால தான் சாலையோரம் உள்ள மண்ணை அப்புறப்படுத்துகிறோம். ஃபுல்லாகவே வந்து பொல்யூஷன் ஃப்ரீ ஆகணுன்னு ஏகப்பட்ட மரம் வச்சிட்ருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஆர்பாரில் இவ்வளோ ஹேண்ட்லிங் பண்ணாலும் அவ்வளோ இறக்குமதியாளர் ஏற்றுமதியாக இருக்கும். அவங்களோட ஒத்துழைப்பும் இந்த மாநகராட்சி கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து போர்ட்ரஸ் மீட்டிங் போச்செல்லாம் நீங்கள் மாநகராட்சியை எப்படி வலுப்படுத்தணும் என்று கூறி ஒத்துழைப்பு கூறி, ஏற்கனவே இந்த ஆண்டுக்கு இதில் நான் கேட்குறது தப்பு தான், இந்த ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபா தேவை இருக்குது. நீங்கள் அனைவரும் சிஎஸ்ஆர் கார்பரேஷன் கமிஷனர்னு செக்கு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை,
வருங்காலத்தில் நகரத்தை வந்து தூய்மையாக இருந்தால் தான் அனைத்து வரும். உலகத்தில் வந்து எங்கே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறம் தூத்துக்குடி தான் தெரிய வரும். இன்னும் வருங்காலத்தில் நிறையா இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனாக வந்தாச்சு. எல்லாரோட பையங்களும் நிர்வாகத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாம் இருக்கீங்க, எல்லாம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வருங்காலத்தில் இந்த சங்கமும் மேம்பெற, இந்த ஊரும் மேன்மைப்படணும், உங்கள் பீரியடில் செஞ்சேன் என்று இந்த நிர்வாகத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்து செய்து தரும் என்று கூறி இந்த வாய்ப்புகளை அனைத்து தொழிலதிபர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய நமது மாநகர மேயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. Generous, compassionate, and highly understanding character, Honorable Minister P. Geeta Jeevan is being introduced by Shri P. Ponkumaran. Good morning to the esteemed audience gathered here today for the investiture ceremony of the office bearers of AICCI for the year 2022-2024. With immense pleasure, I would like to introduce our Honorable Minister for Social Welfare and Women Empowerment, Srimati P. Geeta Jeevan. She is a very familiar face for all of us in Thoothukudi. Srimati P. Geeta Jeevan is the daughter of late Shri N. Periyasamy, who was a district secretary, a municipal chairman, and a member of Legislative Assembly. She had an early start into leadership and politics by becoming the chairman and member of Thoothukudi District Panchayat between 1996 and 2006. In 2006, she became the MLA of Thoothukudi constituency for the first time and was assigned the portfolio of Minister of Animal Husbandry. She again won the MLA elections from Thoothukudi constituency consecutively in 2016 and 2021, and she currently holds the portfolio of Minister for Social Welfare and Women Empowerment since 2021 and has taken up several proactive initiatives for the welfare of the public since taking office. In the words of John C. Maxwell, a leader is one who knows the way, goes the way, and shows the way. True to the above words, Srimati P. Geeta Jeevan has been a great leader for Thoothukudi with her tireless and meticulous work for the people. Irrespective of whether she is an MLA or minister or not, she is always on the ground for any issue, ready to stand for the people and to stand with the people of Thoothukudi. It was my privilege to welcome you and introduce you today, ma'am. Welcome and thank you. Thank you. காட்சிக்கு எளிமை, கடுஞ்சொல் இன்மை, செயலில் திறமை, செருக்கின்மை, தேவையில் இருப்போரின் அம்மை, தேன்குரல் இனிமை, ஏழை எளியோரின் கீதம், முத்து நகரின் ஜீவன், அக்கா கீதா ஜீவன் அவர்களை இனி இதயத்தின் மொழியோடு வாழ்த்துக்களை வழங்க வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். தூத்துக்குடி ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய 2022-2024 ஆண்டுக்கான நிர்வாகக் குழு பொறுப்பேற்கும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே திரு பிரசிடெண்டாக திரு தமிழரசு அவர்களையும், அதுபோல் செக்ரட்டரியாக திரு சங்கர் மாரிமுத்து அவர்கள், அதுபோல் ட்ரெஷராக ஜேசியா வில்லவராயர் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், நிர்வாக செயலர் என்று அத்துணை பேர்களையும் இன்று அந்த பதவியேற்கும் இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு உறுதிமொழி எடுக்க வைத்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தி வைத்து அமர்ந்துள்ள உங்களிடையே சிறப்புரை ஆற்றுவதற்கு அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்களே மற்றும் உரையாற்றி அமர்ந்துள்ள தொழிலதிபர் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக தொழில்நுட்ப அணியினுடைய இணைச் செயலாளர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே மற்றும் நம்முடைய மேயர் திரு தம்பி ஜெகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தற்சமயம் நிர்வாக பொறுப்பெல்லாம் ஒப்படைத்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நீண்ட காலம் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அண்ணாச்சி. 8 வருஷத்துக்கு மேலே அண்ணாச்சி தான் இருந்தாங்க. அதான் அண்ணாச்சி சொன்னாங்க, ஏம்மா நான் எவ்வளவோ ரூபாய் செலவழித்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த பதவிக்கு வந்தேன், தமிழரசு எளிதாக வந்துட்டான்னு சொல்லிட்டு. இதுதான் நல்ல ஒரு
என்ன சொல்கிறது, நல்ல சூழல், போட்டியின்றி நாம் எல்லாம் ஒரு மனதாக ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக ரொம்ப சுமூகமாக அந்த அமைப்பு நிர்வாகம் நடைபெறும், நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். அதனால் இந்த அமைப்பு எந்தவித போட்டியுமின்றி ஒரு ஒட்டுமொத்தமாக முழு ஒத்துழைப்போடு எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது அத்துணை பேருக்கும் நான் எனது பாராட்டி நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அண்ணாச்சி நிறைய நாள் கொரோனாவாக இருக்கட்டும், இல்லை 2016 எலெக்ஷனு, வெள்ளம், எல்லா டைம் போக்கும்போது அண்ணாச்சி தான் தலைவராக இருந்து ஜோ பிரகாஷ் அண்ணாச்சி அதை நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். கொரோனா நேரத்திலலாம் உங்களுடைய அமைப்பின் சார்பில் அரசியோ அந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அத்துணை உதவி பொருட்களும் அவரே முன் வந்து நாங்கள்லாம் தயார் செஞ்சு வச்சுருக்குறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா, தம்பி ஜெகன் எல்லாம் போய் அதை பெற்று நேரடியாக அந்த பொதுமக்களுக்கு வழங்கினோம். அவ்வாறு நம்முடைய சேவை உள்ளத்தோடு இந்த அமைப்பு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ள இந்த நிர்வாக குழு அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தொடரட்டும். புது மாதிரியாக உங்களுடைய நிகழ்வு, உங்களுடைய திட்டமிடுதல் அமைய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே நான் அதுதான் தயார் பண்ணியிருந்தேன். தம்பி மேயர் அவருடைய பதவிக்கு ஏற்றாற்போல் அதை முன்கூட்டியே சொல்லிட்டார். ஏன்னா நகரை வந்து சீர்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும் என்பது உங்கள் அத்துணை பேருடைய கோரிக்கை. நீங்கள் எப்போ போனாலும் தமிழரசு அண்ணனாக இருந்தாலும் சரி, இல்லை ஜோ பிரகாஷ் அண்ணனோ சங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் நல்ல வசதி நம்முடைய நகரத்தை மேம்படுத்த பண்ண வேண்டும், என்ன செய்யணும்லாம் ஒரு அட்வைஸாக எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆகவே அதில் உங்கள் பங்களிப்பு வேண்டும். சென்னையில் நான் சில அமைப்புகளை சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, February மார்ச்சில் சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு என்ன பண்ணணும்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம்மா, என்ன பண்ணணும், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் மார்ச்சில், அதுக்கு முன்னே நம்ம சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்கணும், கணக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடிட்டரையும் பிடிச்சி யாரையாவது கூப்பிட்டுவாங்க, எங்கேயாவது செய்யுங்க, எங்கேயாவது பெஞ்ச் வாங்கி கொடுங்க, எங்கேயாவது பில்டிங்கை நம்ம ரெனோவேட் பண்ணுவோன்ற மாதிரி அத்துணை தொழில் நிறுவனங்களும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்க. அந்த ஆடிட்டரை நான் சொல்லியிருக்கிறேன், அடுத்த முறை பெரிய பெரிய கம்பெனிகளோட சிஎஸ்ஆர் நிதியை தூத்துக்குடி நகரத்துக்கு நீங்கள் எடுத்து தர வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுதுதான் எங்களுக்கு உதித்தது, இங்கே நம்மளும் ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, இன்னொரு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, தொழில் அதிபர்கள் இருக்குது, நிறுவனங்கள் இருக்கிறது, ஏன் நம்ம நகரத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதனால் நிறைய தொழில் அதிபர்கள் இருக்கிறீங்க, நிறுவனங்கள் இருக்கிறீங்க, ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறீங்க. ஆகவே அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நகரத்துடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலில் நகரம் முழுவதும் சிசிடிவின்றது நம்முடைய நகரத்தில் இல்லாமல் இருக்குது. அதே போல் ரொம்ப க்ளீன் அண்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. அதை நீங்களே கூட அதை கட்டி நீங்களே மெயின்டைன் பண்ணலாம், உங்களுடைய பேரே கூட வச்சுக்கலாம், மெயின்டைன் பை சேம்பர் ஆஃப் ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு. ஏன்னா அது ஒரு தேவையாக இருக்குது, இங்கே வர்ற பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது நகரத்தில். அதுபோல் நம்முடைய சிசிடிவி பூங்காக்களில், சிக்னலில், நகரத்தின் முக்கிய பகுதிகள் அனைத்துலேயும் நம்ம வைக்க வேண்டியதுக்கு திட்டமிட்டுள்ளோம். அதுபோல் சல்லேஜ் கார்ட் எம்பி ஃபண்ட்லேருந்து தான் வாங்க முடியுது, எம்எல்ஏ ஃபண்டில் கூட வாங்க முடியல, ஜென்ரல் ஃபண்டில் வாங்க முடியல, அதில் ரூல்ஸ் அப்படி இருக்குது. அதனால் சல்லேஜ் கார்டுன்றது ரொம்ப முக்கியமாக தேவை இருக்குது. ஆடட் ஏரியாவுக்கு புதிதாக மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதிக்கு ரொம்ப தேவை இருக்குது. அதுபோல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்தியா அளவிலே வந்து மக்குங்குப்பை மக்காத குப்பையை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் க்ரியேஷன் வந்து மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. மக்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு டஸ்ட்பின் 2 கலரில் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். பொது இடங்கள்லையும் தேவையான டஸ்ட்பின் வைக்கிறதுக்குரிய அந்த ஒரு தேவையும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய நகரத்தில் அங்கன்வாடி கட்டிடம் ரெனோவேஷன், இங்கே பேசினார் பொன்குமரன் தம்பிகிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அவர் கூட செய்கிறேன் இருக்கார், எல்லா அங்கன்வாடிக்கு நெட்டு வச்சு தரேங்கான்னு சொல்லியிருக்கார் சிஐஐ மூலம். அதனால் உங்களுடைய அமைப்பின் சார்பில் அங்கன்வாடி அந்த சிறு பிள்ளைகள், ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நலனுக்காக பள்ளி கட்டிடங்கள் இந்த மாதிரி என்னன்னாலும் நீங்கள் ரெனோவேட் பண்ணி உங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாட்டை இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 4 இடத்துல சிக்னல் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஏதாவது ஒரு சிக்னல் வந்து ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட அமைச்சு தரலாம், உங்களுடைய பேரை அதை முத்திரையிடக்கூடிய அளவுக்கு. ஆகவே இந்த நிர்வாகக்குழு இன்று பொறுப்பேற்றிருக்கு. நிச்சயமாக எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு
இன்னும் உங்களுடைய பணியை விரிவாக்கம் செய்திட வேண்டும், பலர் பயனடையக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அண்ணாச்சி ஜோ பிரகாஷ் அண்ணா வில்லவர அண்ணாச்சியர் இருக்காங்க. அவர் சொன்னார் போன அமைச்சராக இருக்கும்போது, ஏம்மா கோவில்பட்டிக்கும் அருப்புக்கோட்டை மதுரை அருப்புக்கோட்டை ரோடுக்கும் ஒரு லிங்கே இல்லைம்மா, நீங்கள் லாரியெல்லாம் போக அந்த அவசரத்துக்கு போயிட்டால் வர முடியலன்ற ஒரு கோரிக்கை. நிச்சயமாக இப்பொழுது ஏற்கனவே அண்ணாச்சி ஞாபகத்தில் அது செய்து கொடுக்கணுன்ற திட்டமிட்டிருக்கோம். கோயில்பட்டியிலிருந்து நம்ம அருப்புக்கோட்டை அந்த ரோட்டுக்கு வந்து லிங்க் இல்லாமல் இருக்குது. அதனால் எங்கேயோ நம்ம வேறு ரூட்டில் தான் போயிட்டே இருக்கோம் மதுரைக்கு. அதனால் அதுக்கு ஒரு லிங்க் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுபோல் அந்த ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நம்முடைய விவிடி சிக்னல் மேம்பாலம் நீண்ட நாள் ஒரு நிலுவையில் இருக்குது, அதற்கும் விரைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுபோல் ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் ரோடுன்றது இல்லாதனால அந்த மேம்பாலத்தில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆகவே அதற்கெல்லாம் நாங்கள் திட்டமிட்டு அதையெல்லாம் முடித்து தந்துக்கிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் ரயில்வே மேம்பாலம்லாம் பேசுகிறாங்க. எம்பி அவர்கள் அத்துணை முயற்சி எடுத்து வர்றாங்க. ஒவ்வொரு நேரம் மந்திரி போய் கொடுத்துட்டு அக்காவுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்தாலே அவ்வளோ தெரியும். நிச்சயமாக இந்த முறை வாங்கி தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு தேவையானதெல்லாம். அதுபோல் பல்வேறு ரயில்வே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது, அது அக்காவும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த நிறுத்தப்பட்ட ரயில்வேகளை மணியாச்சி ஸ்டேஷன்லேருந்து நம்முடைய ஊர் மக்களின் நலனுக்காக போக செய்வதற்கும் அக்கா அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதுபோல் இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைங்கள் இந்த தொழில் கொண்டு வருது பெரிய ஒரு ரிஸ்க்குன்னு சொல்லலாம், இல்லை பெரிய டெக்னிக், பெரிய கலைன்னு சொல்லணும். நிச்சயமாக தந்தையோடைய வழியில் அதை பின்பற்றுவது நிறைய பேர் ஒத்து வர்றதே இல்லை, இஷ்டப்படுறதில்லை, ரிஸ்க் எடுக்க அவங்க இஷ்டப்படலை, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய பிள்ளைங்களை தயார் பண்ணணும். அதற்கேற்றார் போல் நம்முடைய நகரத்தில் உள்ள இளைஞர்களுக்காக நீங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பதையும் இப்பொழுது வந்து அரசு அதில் முயற்சி எடுக்குது. நீங்களுமே அதில் முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான தகுதியுள்ள இளைஞர்களை நீங்களே அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் போஸ்டிங் கொடுக்கலாம். இல்லை அதுக்கப்புறமா அதுக்கும் அன்ஃபிட்னா நீங்கள் போஸ்டிங் கொடுக்க வேண்டாம். ஆகவே திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது இப்பொழுது முதலமைச்சர் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதுதான் நான் முதல்வன் திட்டம். +2 மற்றும் கல்லூரி மாணவர்கள் எடுத்து அவர்களுக்கு மறைந்துள்ள திறமைகளை கொண்டு வந்து நம்முடைய நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கேற்ற பயிற்சி அவர்களுக்கு வழங்கும் ஒரு திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். அதுபோல் உயர்கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும், நம்மளுடைய ஏற்றுமதியை வளர்ச்சிட வேண்டும் என்றெல்லாம் முதலமைச்சருடைய திட்டத்தோடு இந்த அரசு நடைபோட்டு வருகிறது, பணியாற்றி வருகிறது. நிச்சயமாக உங்களுடைய எண்ணப்படியும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றிட அரசு தயாராக இருக்கிறது என்று மட்டும் கூறிக்கொண்டு இந்த நிர்வாகக்குழு அமைப்பினர், தலைவர் அண்ணன் தமிழரசு அண்ணன், சங்கர் அண்ணன் உள்ளிட்ட அவருடைய அந்த குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. Presenting of memorandum to Srimati Geeta Jeevan by Shri S. Rajesh Balachandran. Presenting of memorandum to Shri N.P. Jagan by Shri J. Prem Paul Nayagam. Now the beautiful occasion begins. That means our loving chief guest, Srimati Kanimoli Karunanidhi, going to be introduced by Shri T. Vishakesh. Welcome you, sir. Good morning and greetings to each one of you present here. Srimati Kanimoli Karunanidhi is a daughter of former Chief Minister of Dr. Kalaignar M. Karunanidhi. She has obtained a master's degree in economics. She began her career with journalism and worked in several media houses. She has relentlessly labored for the progress of DMK. She has been a member of the advisory board of the Ministry of Human Resources Development and also a member of External Affairs. Currently, she is the member of Parliament, Tuticorin constituency, and her contribution towards the development of Tuticorin city is highly commendable. It's a matter of pride that a person like you, full of energy and charisma, has joined our event. Thank you. Thank you, brother. கலைஞரின் கவிதை மொழியே, திருக்குவளையின் தங்க மொழியே, முத்து நகரின் முத்து மொழியாம், நாடாளுமன்றத்தினுடைய சிங்க மொழியாம், இயக்கத்தின் இலக்கிய மொழியே, கழகத்தின் ஒற்றுமை மொழியே,
தென்னகத்தின் தேன்மொழியே, நெய்தல் நிலத்தின் நீதிமொழியே, ஒலிம்பிக்கில் நீங்கள் ஓடாவிட்டாலும் தடைபல தாண்டிய சாதனை மொழியே, அடுப்பங்கரை தாண்ட அன்னையரின் வான்மொழியே, என்றும் இளமையான தமிழ் மொழியின் இனிக்கும் கனிமொழியே, வருக நின் வளம் தருக. All India Chamber of Commerce and Industries, தூத்துக்குடி இலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் புதிய அதை வழிநடத்தக்கூடியவர்களுடைய பதவி ஏற்பு விழாவிலே கலந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சமூக நலத்துறை மற்றும் மகளிருக்கான உரிமைத்துறையின் அமைச்சர், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் அவர்களே, தூத்துக்குடி மாநகரத்துடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் அதிலே ஒரு மிகப்பெரிய இடத்தை தனக்காக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐடி விங்கிலும் முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் மகேந்திரன் அவர்களே, இந்த புதிய பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய பிரசிடெண்ட் திரு தமிழரசு அவர்களே, செக்ரட்டரி ஜெனரல் சங்கர் மாரிமுத்து அவர்களே, ட்ரெஷரர் ஜெசையா வில்லவராயர் அவர்களே, வைஸ் பிரசிடெண்ட் பிரேம் வெட்டி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் விவேகம் ரமேஷ் அவர்களே, ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர்களே, நார்டன் அவர்களே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி பிரேம் பால் நாயகம் அவர்களே, முன்னாள் தலைவராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜோ பிரகாஷ் அவர்களே, ஸ்பிக்குடைய இயக்குனர் ராமகிருஷ்ணன் அவர்களே, டிசிடபிள்யூடைய எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்களே, டிஎம்பி ஜெனரல் மேனேஜர் சூரியராஜ் அவர்களே, லாரி ஏஜென்ட் அவர்களுடைய அசோசியேஷன் தலைவர் சுப்புராஜ் அவர்களே, மயில்வேல் அவர்களே, டிஐசி ஜெனரல் மேனேஜர் ஹேமலதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொழில் முனைவோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இங்கே வைக்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நான் பதிலை சொல்லிவிடுகிறேன். டிசிடபிள்யூடைய வைஸ் பிரசிடெண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த மீளவிட்டான் மேம்பாலத்தை பற்றி இங்கே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். 2014 துவங்கிய மேம்பாலம், அதற்கு பிறகு அங்கே இருந்த பல பிரச்சனைகள் காரணமாக அந்த பணி நடைபெறாமலேயே இருந்தது. அதற்கு பிறகு இங்கே எனக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லி பல துறைகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து இன்று அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 மாதத்தில் அந்த பணிகள் நடந்து முடிந்துவிடும் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல, தமிழ்நாட்டிலே இன்று தொழில் வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே தொழில் முதலீடுகள் வர வேண்டும் என்ற அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முயற்சிகள் யார் வேணாலும் செய்யலாம், ஆனால்
அந்த அரசாங்கத்தின் மீது, ஆட்சியின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் அந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நமக்கு தந்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை எல்லாம் நிறைவேற்றி தரும் என்ற அந்த உறுதி இருந்தால்தான் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இங்கே வந்து முதலீடுகளை செய்வார்கள். இல்லை என்றால் முதலீடுகள் வராது. இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும் அந்த தொழிலை மூடிக்கிட்டே எப்போ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் வேறு மாநிலங்களில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும். அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஆனால் இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி மறுபடியும் எப்படி தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்ய முன்வந்தார்களோ அதே போல் இன்று பல பேர் தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்ய முன் வருகிறார்கள். அது வெளிப்பாடு ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் டுட்டுக்குரின் ஸ்ரீ ஜேசியா வில்லவராயர் ட்ரெஷரர் வில்சன் ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட் டுட்டுக்குரின் Mr. Prem Vetti Vettivel and Go Tuticorin Vice President, followed by Shri D.R. Balamurugan VNMAD Farm Tuticorin Vice President of All India Chamber of Commerce and Industries Tuticorin, Sri S. Suresh Kumar, Pearl City Engineering Builders Tuticorin as a Vice President, Sri G. Ramesh, Vivekam Travels Tuticorin as a Joint Secretary of All India Commerce, and Sri S. Norton, Nelson Polyprints Tuticorin as a Joint Secretary, and Sri S. Rajesh Balachandran, Sandhya Engineering, Joint Secretary of All India Chamber of Commerce and Industries, Sri J. Prem Paul Nayagam, our President, தமிழரசு அவர்களுக்கு இருக்கும்பொழுது இந்த மலர் கொத்தினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். TMB சார்பாக இப்பொழுது Mr. Suryaraj and Armugha Pandian from TMB, கெரிவ் இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் சார்பாக இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கும் நமது தலைவர் அவர்களுக்கும் இந்த பூங்கொத்தினை கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். I proudly call upon Old Georgian Association, KT, to felicitate our President, Mr. Tamilarasu.
Here comes the Builder Association of India, Tuticorin Center, Chairman, Mr. G. Rajesh, to honor our President T.R. Tamilarasu. And Jayapal Oliver to Mr. Shankar Marimuthu, General Secretary of All India Chamber of Commerce. And Mr. Rogers to Mr. J.C. Villavarayar. No duty is more urgent than giving thanks. Gratitude is the fairest blossom that springs from the soul. I'm extremely happy to invite our radiant, genial, elegant nature, Shri S. Sankar Marimuthu, Secretary General, to propose the vote of thanks. Hello. எல்லோருக்கும் வணக்கம். A warm and graceful good afternoon to all. Gratitude is a powerful catalyst for happiness. On this wonderful occasion, I am so proud to thank everyone for your valuable presence. First of all, I thank the Almighty to make this event a successful one. சலித்து வாழ்வதென்று வாழ்க்கை, சாதித்து வாழ்வதே வாழ்க்கை, மலைத்து வாழ்வதென்று வாழ்க்கை, பிறர் மதித்து வாழ்வதே வாழ்க்கை. இதற்கு உதாரணமாக I take this golden opportunity to thank our respected chief guest Srimani Kanimoli Karunanidhi for spending her precious time with us and investing in the new team. Your thoughts will encourage us, ma'am, in all our future endeavors. Thank you for your words and presence, ma'am. Simple, gentle, spiritual, and of course a very kind-hearted person. கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக வந்த உதவி செய்யும் நல்லுள்ளம் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு we are very happy to thank you, ma'am, for attending this function in your busy schedule. Thank you, ma'am. முத்து நகரை முதன்மையான நகரமாக மாற்றிட முத்தான முதல் ஆண்மகன் மேயர் என்ற பெருமையை பெற்று நம் நிகழ்ச்சிக்கு பெருமையை சேர்த்திருக்கும் நமது என்பி ஜெகன் பெரியசாமி அவர்கள் எங்களது சார்பாக நன்றி கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். I extend my gratitude to Dr. R. Mahendran for his valuable speech. Thank you, sir. And we have no words to offer gratitude for your valuable actions for past 6 years and a smooth transition of power to the next team. My special thanks to our immediate past president, Mr. Joe Prakash. It's my privilege to thank the entire new team headed by Mr. T.R. Tamilarasan. My special thanks to the press, media, industry heads, members and associations from others who are present here. Our special thanks to TMB who were with us and will be with us for all our chamber's journey. I extend my gratitude to all the members who have sponsored to make this event a grand success. I thank all the members, executive members who are here for this. Thank you everyone for this blissful occasion. Thank you all. Thank you, Mr. Shankar Marimuthu, for your gratitude towards the dais. Think positively, act positively. எல்லோரும் மதிய உணவு அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது. எல்லோரும் இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. Think positively, act positively, and accept positively. We all should have positive mind. This is the simplest way to display our love and loyalty to our country. Let's stand up for national anthem.
शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you very much for everyone for your wonderful presence here. Thank you very much on behalf of all India.